எடுத்துக்காட்டு 8.10 அதுல 3 வெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆகிய வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் என காட்டுக. அதாவது எக்ஸாம்பிள் 8.10ல என்ன சொல்லிருக்காங்க, show that the vectors 3 வெக்டர்ஸ் கொடுத்து are coplanar அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா, இது ஒண்ணு கிடையாது. இதுல 3 வெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆகவே வெக்டர்கள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது மூணா பண்ண என்னது, வெக்டர்ஸ். அந்த வெக்டர்ஸ்லாம் என்னது, ஒரே பிளேன்ல ஒரே தளத்துல அமைகிற வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் அதாவது பாக்ஸ் வெக்டர் கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் வெக்டர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் 0 வந்துருச்சு அப்படின்னா அது கோப்ளேனார் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, அவங்களே இது வெக்டர்ஸ்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், அதை ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏ வெக்டர்ங்கிறது ஃபர்ஸ்ட் வெக்டரை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பி வெக்டர்ங்கிறது செகண்ட் வெக்டர். ஓகேவா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். சி வெக்டர்ங்கிறது தேர்ட் வெக்டர். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும், இதுக்கு நம்ம பாக்ஸ் வெக்டர் எடுக்க போறோம். பாக்ஸ் வெக்டர் எப்படி எடுக்கணும், பாக்ஸ் ஆஃப் இந்த 3 வெக்டர்ஸோடது எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். பாக்ஸ் வெக்டர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இந்த 3 வெக்டர்ஸ்க்கு பாக்ஸ் வெக்டர் எடுக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்பீங்க, இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து வரிசையில ஏவுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ், பி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், சி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸை வரிசையில என்ன செய்வீங்க, 3 ரோலையும் எழுத வேண்டியதுதான். ஸோ 5, 6, 7. நெக்ஸ்ட் வெக்டர்ஸ் பாருங்க 7, -8, 9. தேர்ட் வெக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது 3, 25. அதாவது கெழுக்கள் எடுத்து எழுதிக்கிறோம். 3 வெக்டர்ஸ்ல உள்ள கெழுக்கள் எல்லாம் வரிசையில எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு இப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதுக்கு ஆன்சர் 0 வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லிடலாம், நம்ம கோப்ளேனார்னு சொல்லிடலாம். எப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரோவை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப மீதி இருக்கிற இந்த மைனருக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 5 into 5x are 40. இங்க மைனஸ் இருக்கனால -40 minus 20 into 9. 9 2s are 18 நால 180. அடுத்த செகண்ட் டேர்ம்க்கு எப்பவுமே நம்ம என்ன போடுவோம், மைனஸ் போட்டு தான் அந்த நம்பர் எழுதணும். ஓகேவா, மைனஸ் ஆஃப் இந்த நம்பர். அப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். ஸோ மீதி இருக்கிற நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 7s are 35 minus 9 3s are 27. அடுத்து தேர்ட் டேர்ம் என்னது 7 இருக்கு. சோ +7 அது எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது, இந்த காலமும் அந்த ரோவுமே போயிடும். அப்ப மீதி இருக்கிற மைனருக்கு கண்டுபிடிக்கணும். 7 into 20 140 minus 3 into -8ங்கும் போது -24. அங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், +24 ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள இருக்கிற நம்பர்ஸ் சம்ம சப்ட்ராக்ஷன்லாம் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் என்னது அடிஷன் பண்ணி சைன் மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ 220 minus 6 into 35ல 27 போயிடுச்சுன்னா 8 plus 7 into இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் 164. ஓகேவா, இப்போ என்ன செய்யுங்க, உள்ளத எல்லா பிராக்கெட்ஸ்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும், minus 5 2s are 10, 5 2s are 10 11 minus 6 8s are 48 plus இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7 2s are 28, balance 2, 6 1s 42, 44 balance 4, 7 11. ஓகேவா, இப்போ பாருங்க இந்த 48 இதுல இருந்து மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிருது, 1100. இங்க -1100 கிடைக்குது. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும், 0ன்னு வந்துடும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த வெக்டர்ஸ் எல்லாம் கோப்ளானார் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா நீங்க என்ன செய்யணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். தே ஆர் கோப்ளானார் அப்படின்னு எழுதணும். தமிழ்ல எப்படி எழுதுவீங்க, ஒரு தள வெக்டர்கள் ஒரு தளத்தில் அமையும் சொல்லலாம். ஒரு தளத்தில் அமையும் வெக்டர்கள் அப்படின்னு எழுதலாம்.